வணக்கம். திருதராஷ்டிர மகாராஜா ஒரு நாள் துரோணாச்சாரியரை கூப்பிட்டு, குருநாதரே, உங்கள் மீது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு திடீர்னு அப்படிங்கிறார். என்னங்க அப்படின்னு துரோணாச்சாரியார் மன்னரை பார்த்து கேட்குறார். அப்போ மன்னர் சொல்கிறாரு, உங்ககிட்ட வித்தை கற்றுக்க வர்றவங்க எல்லாரையும் நீங்கள் ஒரே மாதிரி தானே நினைக்கணும். பாரபட்சம் பார்க்காம வித்தைகளை கற்றுக் கொடுக்கணும்ல. ஆனால் எனக்கு அப்படி தெரியல. ஒரு சிறந்த குருவுக்கு இலக்கணமே தங்ககிட்ட வருகின்ற மாணவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காம அனைத்து வித்தைகளையும் சரியாக கற்றுக் கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல குருநாதருக்கு இலக்கணம். நீங்கள் ஒரு நல்ல குருநாதராக விளங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். உடனே துரோணாச்சாரியார், ஏன் திருதராஷ்டிர மகாராஜா இந்த கேள்வியை என்னை பார்த்து கேட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அடுத்த நாள் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் அழைச்சிக்கிட்டு ஒரு காட்டுக்கு போகிறாரு. போகிற வழியில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு முன்பாக ஆற்று மண்ணில் துரோணாச்சாரியார் அம்பை எடுத்து அந்த ஆற்று மணலில் ஒரு சுலோகத்தை எழுதுறார். அந்த சுலோகத்தை எழுதும்போது கௌரவர்களும் பாண்டவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு எழுதி முடித்த பிறகு துரோணாச்சாரியார் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் பார்த்து சொல்கிறார், இந்த சுலோகத்தை யார் முதலில் உள்வாங்கி கொண்டு முறையாக படித்து மனதில் பதிய வைத்து கொண்டு பிறகு உச்சரித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தை நல்லா படித்து சிறந்த முறையில் உள்வாங்கி பிறகு உங்களுடைய அம்பை எடுத்து இந்த காட்டில் நீங்கள் விட்டீங்கன்னா இந்த பெரிய காடு அழிந்துவிடும் ஒரு நொடி பொழுதில். அந்த அளவுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு சக்தி இருக்கு. எங்க முயற்சி செய்யுங்க பார்ப்போம் அப்படின்ட்டார். கௌரவர்கள் ஒவ்வொருத்தராக வர்றாங்க. அவங்களால அந்த ஸ்லோகத்தை சரியாக படிக்க முடியல, உச்சரிக்க முடியல, அம்பு எடுத்து கானகத்தின் மீது விட முடியல. அடுத்து பாண்டவர்களெல்லாம் கூப்பிடுறாங்க. அவங்களும் தடுமாறுறாங்க. ஆனால் அந்த பாண்டவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் மட்டும் முறையாக உச்சரிக்கிறான், படிக்கிறான், தெளிவாக சொல்கிறான். இப்போ துரோணாச்சாரியார் அர்ஜுனரை பார்த்து, மற்றவங்கெல்லாம் தடுமாறும்போது நீ மட்டும் எப்படிப்பா சரியாக படித்தேங்கிறார். அப்போ சொல்கிறான், நீங்கள் ஆற்று மண்ணில் எழுதும் போதே நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன். அடுத்தது இந்த ஸ்லோகத்தை மனசார எடுத்து என் மனதில் பதிய வச்சுக்கிட்டேன். பிறகு மனப்பாடம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் நீங்கள் சொன்ன உடனே இந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை தவறு இல்லாமல் உச்சரிப்பு தவறாமல் தெளிவாக சொல்ல முடியுது. அதற்கு காரணம் நீங்கள் நடத்திய விதமும் நான் அவற்றை உள்வாங்கிய விதமும் அப்படின்னு சொன்ன உடனே துரோணாச்சாரியார் அர்ஜுனனை பார்த்து, இப்போ உன் வில்லை எடு, அம்பை எடுத்து அந்த காட்டு மீது பாய்ச்சு அப்படிங்கிறார். அர்ஜுனன் வில்லை எடுக்கிறான், அம்பை பூட்டுறான், காட்டில் விடுறான். ஒரு நொடி பொழுதில் அந்த மிகப்பெரிய காடு தீப்பற்றி எரிகிறது. இப்போ சொல்கிறாரு துரோணாச்சாரியார் அர்ஜுனனை பார்த்து, கௌரவர்களை பார்த்து, தொழிலை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, வித்தையை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது குருநாதராகிய நான் அனைவரையும் ஒன்றாகத்தான் பாவிக்கின்றேன். ஆனால் கற்றுக்கொள்கின்ற நீங்கள் குருநாதரிடமிருந்து வருகின்ற வார்த்தைகளை உள்வாங்க வேண்டும், மனதில் பதிய வைக்க வேண்டும். முழுமையாக ஆசிரியரிடமிருந்து பெறுகின்ற செய்திகளை மாணவர்கள் முழுமையாக உள்வாங்கி மனதில் பதிய வைத்து பிறகு பயிற்சி செய்து கொண்டு முயற்சியோடு சேர்த்து நம் தொழில் கவனத்தை செலுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. இந்த செய்தியை மன்னர் திருதராஷ்டிர மகாராஜா கேட்டுக்கிட்டு துரோணாச்சாரியார் தலைச்சிறந்த குரு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. நன்றி, வணக்கம்.